ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வாரம் முழுவதும் தேவ பிரசனங்களோடு இருந்து எங்களை ஜீவனை கொடுத்து எங்கள் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தி எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்து உணவு உடுக்க உடை தங்கி இருப்பிடம் நாம் தந்து நீ நடத்தி வந்த பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பதும் சேர்ந்து சொல்லுங்க, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நிற்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. இந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆதாம் ஏபாலை காலையிலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே விசாரிக்க வந்தேன். ஆண்டவர் எங்களை விசாரிக்க வந்து, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்ட ஆண்டவர். யோபின் குடும்பத்தை அதிகாலையிலே விசாரிக்க வந்தேன் ஆண்டவர். அதிகாலையில் உண்மை தேடுகிறவர்கள் உண்மை கண்டறிவார்கள் என்ற வார்த்தையின்படியே அதிகாலையில் நம்முடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உண்மை தேடுகிறவர்களுக்கா உங்களுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதனால் நாங்களும் அதிகாலையில் உண்மை தேட வந்திருக்கிறோம். நீர் மட்டும் ஆசீர்வதித்தவர். இன்றைக்கு நம்முடைய பொக்கிஷ சாலையில் ஒரு பெரிய அற்புதம் எங்களுக்காக வைத்திருக்கிறீரே, எமக்கு நன்றி. நல்ல செய்தி வைத்திருக்கிறீரே, எமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். இந்த பாடலில் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உண்மை களிப்போடு என்றும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உண்மை களிப்போடு என்றும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம். கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம் இருண்டதோர் வாழ்வில் இன்னும் வாழ்வோ இனியாவது திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வில் இன்னும் வாழ்வோர் இனியாவது திருமுகம் காணு. நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உம்மை காணட்டும். என்னை காணுவோ உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறு அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறு அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும். நான் சிறுகவும் நீர் பெருகவும். ஜீவத்தின் ஜோதி எடுத்தாட்கொள்ளும். தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும்.
தீபத்தின் தீரியா எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும் கல்வாரி சிநேகம். முக்கியமான கைகளை உயர்த்தி உங்கள் தேவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். கரம் உயர்த்தும் பொழுதே கர்த்தருடைய பார்வையும் கர்த்தருடைய மனதுருக்கமும் நம்மையில வரும். மோசே உயர்த்தின பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், குடும்பம் காக்கப்பட்டது, இஸ்ரவேல் மக்கள் காக்கப்பட்டாங்க. நம்மை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அவர் காக்கிறவர். அவர் நமது வலது பக்கத்திலே நமக்கு நேலா இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மை காப்பார், காப்பார், காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை, என் ஆத்துமாவை காப்பாரா. கர்த்தர் என் போக்கையும் உன் போக்கையும் வரத்தையும் முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். எஸ் லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று உமக்கு தெரியும். கடன் ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம், மரண பள்ளத்தாக்கு ஒரு பக்கம். இந்த சூழலில் நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உம்முடைய தடியவனை தேற்றும் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்ப்பம் செத்த சாராளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய முடியும். நான் ஆயுஷே முடிந்து போன எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்க முடியும். கேன்சரில், கால்களில், வெடிப்புகளில் வாழ்ந்த எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் என் ஆண்டவரால் கூட்ட முடியும். 38 வருடங்கள் உட்கார்ந்தே படுத்தே கிடந்தவனை எழும்பி நடக்க வைக்கும் என்று முடியும். ஆண்டவருக்கு முடியும் என்று சொன்னார். கண்களை திறக்க முடியும், குருடரை பார்வையடைய செய்ய முடியும், செத்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியும், பிசாசுகளை துரத்த முடியும். அப்படின்னா நம்முடைய காரியம் அவருக்கு லேசான காரியம். இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா உபாதிகளை நீங்கட்டும். சைனஸ், எங்கள் சரீரத்தில் காணப்படுகிற இருதய வலி, எங்கள் சரீரத்தில் காணப்படுகிற சிறுநீரக பிரச்சனைகள், கல்லீரல் பிரச்சனைகள், யூட்ரஸ் பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் குணமாக்குவீரா. விசேஷமாய் நீரழிவு நோய்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சரியாகட்டும். ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி இயேசுவின் நாமத்தினால் இன்று உண்டாகட்டும். வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்கப்பா. மாத்திரமல்ல ஆண்டவர், உயர்வுக்காக காத்திருக்கிறவர்கள், ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மாறுதலுக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பர்வதத்தில் இந்த ஆர்டர் வருவதாக வருகிறதை நான் பார்க்கிறேன். அவர் கையெழுத்திட்ட, இரத்தத்தினால் தோய்த்து வெளுக்கப்பட்ட அவருடைய ஆர்டர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை உங்கள் கைகளிலே கிடைக்கிறதை நான் பார்க்கிறேன். விசா கிடைக்கிறதை பார்க்கிறேன். உங்கள் பிள்ளைகள் எல்லாம், பேர பிள்ளைகள் எல்லாம், உங்கள் பெற்றோர்கள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறதையோ காக்கப்படுகிறதையோ என் கண்கள் பார்க்கிறது. வீடு வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னீர் அல்லவா. வீட்டை கட்டி கொடுப்பேன் என்று சொன்னீர். உனக்காக ஒரு வீட்டை நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னீர் அல்லவா. எல்லாம் நிறைவேறுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்துல நம்ம ஞாயிற்றுக்கிழமையில நிறைய இடங்களில யூத் சண்டே நடந்தது. அப்போ ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை பேசும்படியாக ஏவினார். அதுக்காக ஆயத்தம் படுத்தினேன். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அதை நம்ம கொஞ்ச நாளைக்கு பார்க்கலாம். சிநேகிதன், ஃப்ரெண்ட். யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15. ரொம்ப எளிமையாக ஞாபகம் வைத்துக்கிற மாதிரி நிறைய வசனங்கள் வரும். கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. முடிஞ்சா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் இது. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பல நிலைகளில் நாம் அதை போற்றுகிறோம். எஸ், ரைட், குட். நானே சொல்லியிருக்கிறேன். உன் வைஃபே நீ எப்படி பார்க்கணுன்னா, உன்னுடைய தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியாக பார்க்கணும். அப்போ ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நீ உன் மனைவியை தோழியா பாரு. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு நமக்கு தெரியும். நமக்கு ஸ்கூல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நமக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வேலையில்
ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நெய்பர்ஹுட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இன்று பலவிதமான ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு உண்டு. நாம் இப்போ கம்பேர் பண்ண போகிறோம், அதெல்லாம் ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு ஆராய போகிறோம். இதுதான் முக்கியமான சப்ஜெக்ட். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், பெஸ்டி, இந்த மாதிரியான சில வார்த்தைகளை வைத்து இன்று நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். ஆரோக்கியமான நட்பு அப்படின்னா எங்கேயுமே இல்லை. அது ஆண் நட்பாக இருக்கலாம், ஆண்கள் நட்பாக இருக்கலாம், பெண்கள் பெண்களாக இருக்கலாம், அல்லது ஆண் பெண் நட்பாக இருக்கலாம். ஆனால் நட்பு என்பது பொய் என்று நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் அது ஜெனியூனாக இருந்தது. அப்போது நிறைய அதை பற்றிய பாடல்கள்லாம் உண்டு. ஆனால் இந்த காலத்தில், கடைசி காலங்களில் நாம் அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. எல்லாருமே சுயநலம் சார்ந்தவர்களாய், எல்லாருமே பொருள் சார்ந்தவர்களாய், எல்லாரும் உயர்வு சிந்தனை உடையவர்களாய், எல்லாரும் ஈகோ, எல்லாரும் பணம், அவனுடைய இனம், அவனுடைய மொழி, அவனுடைய ஜாதி என்று அவர்கள் அந்த நிலையிலே தான் ஒரு காலத்தில் அதெல்லாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாம் இருக்கிறது. அதனால ஏமாந்து போகாதீங்க. நீங்க பாவம், நாமெல்லாம் ரொம்ப பாவம், ரொம்ப வெளியரங்கமா நட்பு அப்படின்னு சொல்லி அந்த மாய வலையில விழுந்துட்டு என்ன செய்யறோம்னா, கடைசியில நட்பு போன பிறகு உட்கார்ந்து அழுறாங்க. ஐயோ இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாலே என்று சொல்லி கதறுகிற அநேகரை நான் பார்க்க முடிகிறது. அதனாலதான் சொல்றேன், அது நட்பு அல்ல. ரெண்டாவது என்ன சொல்லுவோம்னா, நம்முடைய குடும்பங்களிலே நாங்க ஆரம்பத்துல எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்வேன், உங்க வீட்டுல முதல்ல உங்களுக்கு யாரு நண்பர் அப்படின்னா, அல்லது யார் உங்களுக்கு ஹீரோ அப்படின்னா, ஹீரோயின் அப்படின்னா, முதல் நண்பர் யாருன்னா அப்பா தான். அது மாறும், ரைட்? அப்பா, அம்மா, பெண் பிள்ளைகள் இருந்தா அது ஒரு விதமா அப்பாவை சார்ந்திருக்கும் அல்லது அம்மாவை சார்ந்திருக்கும். ஆண் பிள்ளையா இருந்தா ஏன் ஈவன் அப்பாவோடு ரொம்ப இணக்கமா இருப்பாங்க, அம்மாவோடையும் ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க. இப்போ நான்லாம் அம்மா பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. என் பிள்ளைகள் எப்படி அப்படின்னு சொல்லி அவங்களிடத்துல நம்ம கேட்கவே. ஸோ யார் முதல் நட்பு அப்படின்னு பார்த்தா நிச்சயமாகவே பேரண்ட் தான் முதல் நட்பு. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னா அப்பா தான், அம்மா தான். சரி, அது உண்மையா இருக்குன்னு பார்த்தா இல்லை, அதுவும் உண்மையாக இப்பொழுது இல்லை. அன்பு தணிந்து போயிருக்கிறது. இன்று நிறைய குடும்பங்களில் அப்பா பிள்ளை உறவு, அம்மா மகள் உறவு, அல்லது பெற்றோர் பிள்ளைகள் உறவு ரொம்ப விரிசல் அடைந்து நேசிக்காத ஒரு நிலைமையும், மதிக்காத ஒரு நிலைமையும், கீழ்ப்படியாத ஒரு நிலைமையும், பொறுப்பில்லாத ஒரு நிலைமையும் நிறைய பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்க கல்யாணம் ஆனான்னா ஆகலை, என்ன விட்டு போ. அதே மாதிரி பிள்ளைகளை பார்த்துருக்குறேன். அப்பா அம்மா கஷ்டப்பட்டா என்ன, நான் ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டு நான் போய் செட்டில் ஆகுறேன், எனக்கு என்ன, அவங்க நல்லா இருந்தானா, நல்லா இல்லாட்டி போனேன், ஆனால் அவங்க சொத்து மாத்திரம் வேணும் அப்படின்னு நிற்பாங்க. இதை ஏன் நான் அவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்? நட்பும் பொய்ன்னு சொன்னேன், இப்போ அப்பாவுடைய ஸ்நேகமும் பொய்ன்னு சொல்கிறேன், அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் பொய்ன்னு சொல்கிறேன், அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் பொய்ன்னு சொல்கிறேன். காரணம் இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த 25ஆம் ஆண்டில கிட்டத்தட்ட 24 கொலைகள் சராசரியா, அது எத்தனை ஏறும் தெரியாது எனக்கு, இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லை, ஜூலை மாதம் 24 கொலைகள் நடந்திருக்கிறது. என்னங்க ஐயா கொலை நடந்தா என்ன, டெய்லி தான் நடக்குது, நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், நிறைய இடத்துல நடக்குது. ஸோ அதில் என்ன பெரிய பெரிய விஷயம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் ஒரு முக்கியமான ஒரு சங்கதி ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? இந்த 24 கொலையும் அப்பா மகளை கொன்றது, அப்பா மகனை கொன்றது, அம்மா மகளை கொன்றது, அம்மா மகனை கொன்றது, பிள்ளைகள் பெற்றோரை கொண்டது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இனியிலிருந்து கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்படி தான் உறவு இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதாவது அப்பாவே நேற்று முன்தினம் ஒரு டென்னிஸ் வீராங்கனை, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தினால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சுட்டு கொண்டார்.
இந்த பேட்ரியார்கி அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆணாதிக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ அதை விட்டுருங்க. அது இப்போ எவ்வளோ தூரம் அது வீட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல முடியும். ஆணவ கொலைகள் அநேகமாக பரவி வருகிறது. ஆணவ கொலைகள், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால என்னன்னா, சொந்த சகோதரனே சகோதரியை கொள்றான். காரணம் என்ன? அந்த அம்மா வந்து வேறு இனத்து பையனை அல்லது வேறு மதத்து பையனை திருமணம் செய்து கொண்டாள் என்ற ஒரே காரணத்திற்காக, அல்லது இந்த குடும்பத்தை விட தாழ்ந்து இருக்கிற ஒரு பிள்ளையை திருமணம் செய்து கொண்டாள் என்ற ஒரே காரணத்தினால சொந்த தங்கச்சியை கொலை பண்ற, அதோடு அப்பா அம்மா மகனும் சேர்ந்து கொலை செய்கிற ஒரு அவன நிலை இந்தியாவில் இருக்கு. அதையும் நீங்க அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஷிப் நிலையானதா? அது 100%ஆ அப்படின்னு பார்த்தா நோ. இந்த காலத்தில் அதுவும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் 100% தான் இல்லவே இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்பும் நண்பர்களும் நட்பும் 100% உண்மையா இல்லை. அப்பா அம்மா பிள்ளைகள் உறவும் 100% உண்மையாக இல்லை. அப்படி என்னதான் ஏன் பண்றது? நாங்கள் என்னதான் பண்ண முடியும்? கேர்ஃபுல்லாக இருங்கன்னு தான் சொல்றேன். இப்போ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, நம்மை நடத்த ஒருத்தர் வேணும். நம்முடைய 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 இறுக்கமான வாழ்க்கையில நம்ம மன அழுத்தத்தை எல்லாம் வெளிப்படுத்த ஒரு நபர் நமக்கு அவசியம். நமக்கு ஒரு உறவு அவசியம். ஒரு அப்பா போல அல்லது ஒரு அம்மா போல ஒரு உறவு நமக்கு அவசியம். ஒரு நண்பரை போல ஒரு உறவு நமக்கு நிச்சயம் அவசியம். இவங்க என்ன நினைக்கிறாங்க? நண்பர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரொம்ப ஜாலியா இருக்கணும். எஸ், ஜாலியா இருக்கணும். அது தவறே இல்லை. அது இருக்க வேண்டியதான். அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதுதான் பருவம், நிலை மாற்றங்கள். ஆனாலும் அது கடைசி வரைக்கும் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கை முழுவதும் அது வந்து உங்க வாழ்க்கைய அதுதான் உயர்த்தும். நண்பர்கள் தான் உயர்த்துவாங்க, அல்லது நண்பர்கள் தாங்குவாங்க. உங்களுக்கு இல்லாத நேரத்துல உதவி செய்வாங்க. 10 பைசா ஒர்க் பண்ண மாட்டாங்க. நான் எழுதி தரேன். அவனுக்கு வேலை கிடைச்சா கூட அப்படியே அழகா யாருக்கும் தெரியாம போய் வேலை சேர்ந்துருவான். உனக்கு வேலை வாங்கி கொடுக்க மாட்டான். அந்த மாதிரியான ஒரு நிலையில இந்த காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு அவன் நல்லா ஆயிட்டானா அதை சொல்ல கூட மாட்டான். ஒரு கோர்ஸ் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோர்ஸ் நல்லா இருக்குன்னா கூட அதை சொல்லவே மாட்டான். சரி, இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன். நம்ம இந்த வாரம் முழுசாக தான் பார்க்கணும். சரி, நான் உங்ககிட்டே கொடுக்குறேன். உங்க சிநேகிதிகள், உங்க சிநேகிதன் அல்லது உங்க ஃப்ரெண்டு, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட், உங்க பாய் ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட், கிளாஸ் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, வெளித்தளத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் அப்பா அம்மாவே நீங்கள் இது வரைக்கும் நண்பர்களாக நினச்சி வச்சு வந்தீங்க. நண்பர்கள் ஸ்தானத்தில் வச்சு பார்த்துருக்கீங்க. ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்க. அவங்களுடைய அன்புலாம் நிஜமான அன்பா சோதித்து பாருங்க. இதுதான் இந்த வாரம் முழுசும் நான் உங்களுக்கு கொடுக்குற எக்ஸசைஸ். அப்போதான் யார் உண்மையான அன்பு செலுத்துவா, ஸ்நேகம் யாரிடத்துல இருந்து கிடைக்கும், உண்மையான ஃப்ரெண்டு யாருன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய சீக்ரெட்ஸையும் யாரிடத்துல சொன்னா பதில் கிடைக்கும், அதற்கான அர்த்தம் கிடைக்கும் என்பதெல்லாம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் இன்னைக்கு அதை குறித்து தான் நான் உங்களோடு கூட கொஞ்ச நாளைக்கு அல்லது ஓரிரு நாள் நான் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உங்களுக்கு, ஜான் சாப்டர் 15 verse 14, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நான் விளக்கமா சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வசனம், என் சிநேகிதராய் இருப்பீர்கள். யாரை பார்த்து சொல்றாரு? அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். ஊழியம் செய்கிற அவருடைய நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லது இப்போ நம்மளை பார்த்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இதுதான். அப்பா, நான் சொல்றதை நீங்க செஞ்சீங்கன்னா, செய்வீர்களானால் நீங்க என் சிநேகிதராக இருப்பீங்க. யூ வில் பி மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார்.
இதுல இஃப் என்ற வார்த்தை, இஃப் நீங்க செய்தீங்கன்னா நான் உங்க நண்பராக நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சரி, கொஞ்சம் இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் எப்படி இருந்தார்? அவர் ஊழியத்துல அவரோடு கூட இணைந்து அநேகர் பயணித்தாங்க. அதுல அவர் 12 பேரை தன்னுடைய சீடர்களாக அவர் ஏற்படுத்தி கொண்டார். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த 12 பேருக்குள்ள ஒரு 3 பேரை இன்னர் சர்க்கிள்ல கொஞ்சம் இடம் கொடுத்து, கொஞ்சம் அன்பு செலுத்தி, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா அவர் வச்சிருந்தார். பேதுரு, யாக்கோபு, யோவான், பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான். இது ஒரு இன்னர் சர்க்கிள். அது விட இல்லாம இன்னொரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட அவர் வைத்திருந்தார். ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த யோவான் தான் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட். பாருங்க, ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கூட எப்படிதான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவருக்கு அவசியம் தேவைப்பட்டது. என் எஜமானருக்கே அப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தேவைப்பட்டிருந்தா ஏன் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாருன்னா, இறுதியில சிலுவையில் அறையும் பொழுது நான் நேற்று முன்தினம்லாம் உங்களுக்கு சொன்னேன், இந்த புத்திர ஸ்வீகாரம் என்று சொன்னேன். அதுதான் ஃபர்ஸ்ட் பார்னுடைய ஆசீர்வாதம். ரெட்டிப்பான நன்மை இல்லை, ரெட்டிப்பான சுதந்திரம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அல்லது 2 ஷேர் அவனுக்கு கிடைக்கும். 2 ஷேர். ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 2 பிள்ளைகள் இருந்தால் இந்த பெரியவனுக்கு மாத்திரம் 2 ஷேரு, சின்னவனுக்கு 1 ஷேரு, அம்மாவுக்கு 1 ஷேரு, அப்பாவுக்கு 1 ஷேருன்னு போகும். இவர் மட்டும் 2 ஷேர். ஒய் 2 ஷேர்? ரெட்டிப்பான சுதந்திரம் எதுக்கு? காரணம் இருக்கு. இந்த பெரிய பிள்ளை தான் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ன், அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், யார் ஃபர்ஸ்ட் பார்ன், இந்த பெரிய பிள்ளைக்கு தான் அவன் தான் அந்த குடும்பத்துக்கு தலைவன் அப்படி சொன்னேன் உங்களுக்கு. அதோடு கூட வயதான பிறகு அவனுடைய தாயும் தந்தையும் பார்க்கிற பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு கீழே இருக்கிற தம்பிகளுக்கோ அண்ணனுக்கோ கூட கொடுக்கப்படவில்லை. அவங்க பார்க்கவே முடியாது, பார்க்கவும் கூடாது, பார்க்கவும் மாட்டாங்க. இவர் தான் பார்ப்பார். காரணம், இவர்கிட்ட அந்த 2 போர்ஷன் ஆஃப் பிளெஸிங் இருக்கு. அது மேண்டேட்டாக மாத்திட்டாங்க, டிஃபால்ட்டாக. அப்பா உங்ககிட்ட நாங்கள் சொத்தை கொடுத்துட்டோம். அப்பா சொல்லிட்டார், அப்பா உங்ககிட்ட சொத்து கொடுத்தாச்சு. தம்பிங்களும் சொல்றாங்க, அண்ணன் நீங்க 2 போர்ஷன் எடுத்துட்டீங்க, நீங்க தான் அப்பா அம்மாவை கடைசி காலத்துல பார்த்துக்கணும். இந்த கவர்னன்ட்டு, இந்த கமிட்மெண்ட் எத்தனை வருஷம் வரைக்கும் தெரியுங்களா? 40 இயர்ஸ் வரைக்கும். அதாவது ஒரு மகன் தலைச்ச பையனுடைய 40 இயர்ஸ் வரைக்கும். இதெல்லாம் ஹிஸ்டரிங்க, இதெல்லாம் ஜூயிஷ் ஹிஸ்டரி. நீங்க எங்க போனாலும் இது கிடைக்கும். இது ஐயரு கதை விடுறதெல்லாம் இல்லை. நீங்க யோசிக்கிறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியும். 40 இயர்ஸ் வரைக்கும் அவர் தான் பெற்றோர்களை பார்த்துக்கொள்ளணும். அதுக்கு மேல ஏன்னா அவங்களுக்கும் வயசாயிடும் அப்படின்னு, அல்லது அவங்க என்னன்னா அடுத்த தம்பிங்களுக்கு, அவங்க அடுத்த தங்கைகளுக்கு அவங்கள மாற்றி கொடுக்கலாம். இயேசுவுக்கு 33 வயது, மரிக்க போறார். அவர் பார்த்து கொள்ள வேண்டிய வயது இன்னும் 6.5 வயது இருக்கிறது. இந்த 6.5 வயது பார்க்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் பொறுப்பும் இடத்துல இருக்கு. அதனாலதான் அவர் சொன்ன அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் தம்பி இடத்துல, யூதாவிடத்துலயோ வேற இடத்துல கொடுக்காம தன் சிநேகிதனாகிய யோவான், இப்ப பாருங்க, அந்த ஃப்ரெண்டு கொண்டு வரத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டு இயேசுவின் இன்னர் சர்க்கிள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டியதா இருக்கு. அதில் நிறைய உண்மையும் நமக்கு தெரிய வருது. எங்க அப்பா அம்மா பார்த்துக்கணும், சிநேகிக்கணும், அவங்கள கைவிட்டுறக்கூடாது. ஐயா சொல்லிட்டாரு 40 வயசு வரைக்கும் தான் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் இல்லை. அது மெடிடேரியன்ல யூத மக்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். நம்ம காலத்துல நம்முடைய ஊர்ல நமக்குன்னு ஆண்டவர் எழுதி கொடுத்த சட்டம் வேற ஒண்ணு இருக்கு. உன் வாழ்நாளெல்லாம் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயையும் கனப்படுத்துவாயாக, முதிர் வயதிலும் அவளை கனப்படுத்தணும். அதுதான் நமக்கு எழுதி கொடுத்த கட்டளை. நான் என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய பைபிள் படி, என்னுடைய விசுவாசத்தின் படி, எனக்குன்னு ஒரு பைபிள் இருக்குல்ல, சொல்வேன், நான் சாகுற வரைக்கும் எங்க அம்மா அப்பா உயிரோடு இருந்தா அவங்கள நான் ஒழுங்கா பார்த்துக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
நீங்க சாகுற வரைக்கும் உங்க அப்பா அம்மா உயிரோடு இருந்தா நீங்க பார்த்துக்கணும். அதுதான் என்னுடைய பைபிள் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். சரிங்களா? இதுதான் உண்மையான லவ், ட்ரூ லவ். சரி, அப்ப இயேசுவின் சிநேகிதன் யாருன்னா யோவான். அதுக்கப்புறம் மரியாதை கொண்டு போயிட்டு அவர் பார்த்து கொண்டார். சரிங்களா? சரி, இப்போ ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் சிநேகிதனா இருப்பேன் இஃப் கற்பனைகளை கை கொண்டால், நீ கமிட்மெண்ட்ல ஒழுங்கா இருந்தினா, உன் அப்பா அம்மாவை நீ நேசித்தினா, நீ வேதத்தின்படி நடந்தினா, வேதத்தை வாசித்தா, ஜெபித்தா, ஆண்டவரோட கூட நேரத்தை செலவிட்டா, இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். நிறைய காரியங்கள் நாளைக்கு நான் சொல்ல போறேன். அப்பொழுதுதான் நீங்க என்னுடைய சிநேகிதனாக இருக்க முடியும். சரி, ஒவ்வொன்றா நான் சொல்றேன். இது வரைக்கும் ரொம்ப வெளியிலே இருந்தோம், நான் உள்ள சொல்ல வரேன். பைபிள்ல ஜெனசிஸ் எடுத்துக்கோங்க, 5ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக்கோங்க. அதுல ஒரு வார்த்தை வருகிறது, 5, ஜெனசிஸ் 5:21 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். வாட் இஸ் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்? எப்படி சார் ரியல் ஃப்ரெண்டா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? என் ஆண்டவரோட கூட நான் எப்படி ரியலா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். வாக் வித் காட், டாக் வித் காட், கன்வர்ஸ் வித் காட். எப்பொழுதும் நான் இந்த கேள்வி உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இவர் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ரிசல்ட் என்னன்னா, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையிலே காணாமல் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டெத். ஆண்டவர் ரொம்ப நேசித்த ரொம்ப காண நேசித்த 300 ஆண்டுகள் ஒரு சிநேகம் இருக்கும்னா, நம்ம சிநேகம்லாம் 1 நாள்ல 2 நாள்ல 10 நாள்ல 12 நாள் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்லாம் போயிடும். 300 years. அவன் வயசே கணக்கு பண்ணலாம். 360 வயசு வரைக்கும். சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் அப்படின்னா குழந்தைய பெத்த பிறகு கூட ஆண்டவரோட கூட சிநேகமா இருந்தான். பிள்ளைகளையும் சேர்த்தான். அதை விட ஆண்டவரை சிநேகித்தான், சஞ்சரித்து கொண்டிருந்தான். பிள்ளையோடு பேசினான், ஆண்டவரோடு பேசினான். மனைவியோடு பேசினார், ஆண்டவரோடு பேசினார். அதனால 360 ஆண்டுகள் உயிரோடு இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுதாங்க வாழ்க்கை. கிவ் டைம், குவாலிட்டி டைம் டு காட். ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம ஆண்டவரோடு கூட பேசுகிறோம்? நம்மளை பார்த்து தான் கேட்கிறேன். how many minutes or how many hours ஆண்டவரோடு கூட நம்ம செலவிடுகிறோம்? முதலாவது செய்யறோமாக இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீ ஆண்டவரை சிநேகிதனாக மாறணும்னா, இருக்கணும்னா, ஆண்டவர்களை சேகிக்கணும்னா, ஆண்டவருடைய சிநேகிதனுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்குன்னா, நான் ஒன்றுனா சொல்ல, மெத்துசாலா, ஈவன் நம்ம ஏனோக்கு பற்றி நான் சொல்லணும்னா, முடிவு பாருங்களேன். முடிவு அப்படியே சஞ்சரித்து கொண்டே இருக்கையில் அவன் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான். பூரண ஆயுசு. எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அவனை பற்றி நான் யோசிச்சு பார்ப்போம். ஒரு 300 years ஒரு ஹாப்பியா ஒரு லைஃப் லீட் பண்ண முடியும்னா அது மெத்துசாலா தான். அதுக்கு காரணம் ஆண்டவரோடு வைத்திருந்த ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்பா அவன் இருந்ததுனால தான் அவனால 300 ஆண்டுகள் சமாதானத்தோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டான். இல்ல, அப்படி நம்ம வாழ்க்கையை முடிக்கணும். நான் இன்னைக்கு காலையில அதை நான் முடிக்கணும்னு சொல்ல வரல. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்முடைய முடிவு ஒரு 100 ஆண்டு கழிச்சு, 60 ஆண்டு கழிச்சு இப்படிப்பட்ட ஒரு முடிவாக இருக்கும். ஆண்டவருடைய வருகையின் போது நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட போறோம். எவ்வளவு அழகா இருக்கும்ல, அப்படியே வானத்துல எல்லாரும் நம்ம போனோம்னா. இந்த உபத்திர காலத்துல மக்கள் எல்லாம் இங்க இருப்பாங்க, நரகத்தில் இருப்பது போல இருப்பாங்க. ஆனா நாம தேவனோடு கூட இருக்கும்படியா
எடுத்துக்கொள்ளப்படுவது. இப்ப ஆரம்பிங்க, சஞ்சரிக்க ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க, வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க, ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிங்க, ஆண்டவரோட கூட ஜெபம் பண்ணி உரையாட ஆரம்பிங்க, கான்வர்சேஷன் ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு முடிந்த அளவுக்கு 7 முறையாவது, இது வேதாகம நிறைவான நம்பர். அது ஒரு நாளைக்கு முடிந்தால் 7 முறையாவது ஆண்டவர்கள் கூட பேசுங்க. குட் மார்னிங் சொல்லுங்க, குட் நைட் சொல்லுங்க, குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க. நம்ம பேசுறோம்ல, நிறைய மொபைல்ல நம்ம பேசுறோம். எல்லாருக்கும் குட் மார்னிங்கு, எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூனு. ஐயோ, அதுக்கு பதில் வருதா வர காத்துட்டு இருக்கோம். பதில் கொடுக்காதவனுக்கு நீ செய்த என்னங்க பிரயோஜனம்? பதில் கொடுக்கிறவருக்கு ஒரு விஷ் பண்ணீங்கன்னா அவர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் ஒரு நல்ல மார்னிங் வரும், நல்ல ஆஃப்டர்நூன் இருக்கும், நல்ல ஈவினிங் இருக்கும், நல்ல நைட் இருக்கும்னு சொல்றேன் ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்காம அந்த ஃப்ரெண்டை பாருங்க, கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. சும்மா சேட் பண்ணிட்டு அவ்வளோதான். அதோட அந்த குவான்டிட்டியான டைம், அந்த குவாலிட்டியான டைமை, அந்த டைம் வேஸ்ட்டு. இந்த டைமை நீங்கள் ஆண்டவரோடு கூட ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் இந்த 300 ஆண்டுகளுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் தலைமையில், 360 ஆண்டுகள் ஆசீர்வாதத்தை உங்கள் தலைமையில் வைப்பார். சரி, ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு நாம் இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். நாளைக்கு வேறு சில காரியங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் அதுல நம்ம ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபம் பண்ணின ஒரு நிகழ்ச்சியை நாம பார்க்க போகிறோம். அது எங்க இருக்கு? ஓகே, கொஞ்சம் காத்துல பறந்துருச்சோ? ரைட். சோதோம் குமாராவை கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டார். கவனிங்க நல்லா. சோதோம் குமாரா ஏற்கனவே நான் சொன்னேன், சோதோம் குமாரா அது கர்த்தரின் தோட்டம் போல இருந்ததாம். எப்படி இருந்தது? கர்த்தரின் தோட்டம். அப்ப ஈடன் கார்டன் மாதிரி தான் அது. இவரு லோத்து பார்த்தோன்னே ரொம்ப பார்வைக்கு ரொம்ப அழகா இருந்தது, பசுமையா இருந்தது, இக்கரைக்கு அக்கறை பச்சை போயிட்டாரு. ஆனா அங்க ஃபுல்லா பாவம் தான், ஓரின சேர்க்கை. அதுவும் அது 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 ஒரு பொல்லாத ஹோமோசெக்சுவல் ஊர். அது முழுசும் அப்படிதான். இன்னைக்கு இதுதான் பயங்கரமா தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்குது. ஆவியானவர் சிலரோடு கூட ரொம்ப வெளியரங்கமா தெளிவா பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஹெட்ரோசெக்ஸ், ஹோமோசெக்சுவல், இதெல்லாம் லெஸ்பியன், இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற காரியம். ஒருவேளை அந்த சிந்தை உங்களுக்கு இருக்குன்னா அது அந்த அசுத்த ஆவியை ஆண்டவரை எடுத்து போடுங்க என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல நல்ல மனதை கொடுங்க, திருந்தும்படியான உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம ஜெபிக்க போறோம். ஜீனை மாத்துங்க, எங்க 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 நினைவுகளை மாத்துங்க, எங்களுடைய ஆசைகளை மாத்துங்க, எங்களுடைய காரியங்களை மாத்துங்க. நிச்சயம் மாத்துவார். ஆண்டவருடைய படைப்புல அவ்விதமாக எதுவும் இல்லை. அதனால தயவு செய்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அழிக்க அவர் சித்தம் கொண்டார். அப்பொழுது ஜெனசிஸ் 18:18 ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஜான் 15:15 நான் உங்களுக்கு கடைசியா வாசிக்கிறேன். ஜெனசிஸ் 18:18 பார்க்கலாம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? There is no secret between you and me, Abraham. ஆபிரகாம் அதுதான் நம்ம இதுல பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம், எங்க எழுதி வச்சாங்க? ஓகே, பவுல் எழுதுவார். பவுல் எழுதும் பொழுது அவர் ரொம்ப தெளிவா எழுதுவார். என்னன்னு எழுதுவார் தெரியுங்களா? ஆபிரகாம் சிநேகிதனாக இருந்தார். ஆபிரகாம் என்னவா இருந்தார்? சிநேகிதனாக இருந்தார். அதை நான் மறைப்பேனோ என்று ஆண்டவர் ரொம்ப தெளிவா அவனுக்கு பவுல் வழியாக அவர் எழுதி காண்பித்தார். அந்த வசனம் எங்க இருக்கு? நீங்க எடுப்பீங்களா? எடுத்து கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். சிநேகிதனா இருந்த ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ?
நிச்சயம் மறைக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அப்போ நீங்க ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், நல்ல கவனிங்க, ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், அவரோட கூட பேசிக்கொண்டே இருந்தார், எல்லா சீக்கிரட்டும் அவர் வெளிப்படுத்துவார். உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி அழிவில் இருந்து நம்முடைய குடும்பத்தை அவர் காப்பார். இதுதான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு செய்தி. அழிவில் இருந்து நம்முடைய குடும்பத்தை காப்பார். எப்படி அவர் நம்ம இந்த குடும்பத்தை, லோத்து குடும்பத்தை காப்பாற்றினாரோ, 50 நீதிமான்கள் இருந்தா அடிப்பீரோ, இல்லை அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் லோத்துவின் குடும்பத்துல வரைக்கும் வந்துட்டு அவர் அழிக்காம விட்டார். அந்த மாதிரிதான் நம்முடைய குடும்பத்தையும் அவர் அழிக்காம நிச்சயம் அவர் காப்பாற்றுவார். ஆபிரகாமை போல் அவருடைய சிநேகிதனாக இருக்கும் பொழுது எந்த மறைபொருளும் இல்லை. ஒரு சிநேகிதன் அப்படின்னா நம்ம அந்த சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவான், இல்லை அப்படிதானே? அவங்க நம்ம ஏதாவது சொன்னோம்னா அவங்களுக்குள்ளேயே அதை வைத்துக் கொள்வாங்க. அதே போல சில காரியங்களை வெளிப்படுத்தலாம், முதலாவது சிநேகிதனத்தெல்லாம் போய் சொல்வாங்க, அப்பா நான் இதை செய்ய போறேன், உன்னுடைய ஆலோசனை என்ன? நல்ல சிநேகிதன் நல்ல ஆலோசனை கொடுப்பான். என் ஆண்டவர் அப்படிதான் ஆபிரகாமுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து என்ன அழகா நடத்தினார் பாருங்க. ஆபிரகாம் வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிறைய காரியங்களை பார்த்தோம். என்ன காரியங்கள் பார்த்தோம்னா, அவனை அழைத்ததிலிருந்து அவன் இழக்கிற அந்த 175 ஆண்டுகள் வரைக்கும் அவனை நடத்தின விதமே வித்தியாசமாய் ஆண்டவர் நடத்தினார். 2 பெரிய பெரிய ஜனங்களை, ஜாதிகளை அவனிடத்துல இருந்து பெருங்கபடி செய்தார். எந்த சீக்கிரட்டும் அவர் ஒழுக்கி வைக்கவில்லை. அவர் சொன்னதெல்லாம் நிஜம்தான். நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், கடல் மணலை போல, வானத்து நட்சத்திரத்தை போல ஆக்குவேன் என்று சொன்னவர் அப்படியே அவர் எல்லாவற்றையும் அவர் மாற்றி கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அப்படி செய்ய அவர் விடுகிறார். இப்போ நாம அவருடைய நண்பர்களாக நாம மாறுவோம்னா நிச்சயமாக ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க அவர் காத்திருக்கிறார். அதுல யோவான் 15ஆம் அதிகாரம், அந்த வசனத்தை நான் வாசித்து உங்களுக்கு ஜெபிக்கிறேன். 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். பாருங்க, ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். அப்போ சீக்ரெட் இருக்கும். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். அப்போ சிநேகிதன்னா எல்லாவற்றையும் சொல்லுவான். ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர்கள் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் எல்லாம் கொடுப்பாரு. கடைசியா சொல்றாரு, நீங்க கனி கொடுக்கும்படி நான் ஏற்படுத்தினேன். என் சிநேகிதரா இருந்தீங்கன்னா நீங்க கனி கொடுப்பீங்க. யாக்கோபு கனித்தரும் திராட்சை செடி, ஆதியாகமம் 48 கனித்தரும் திராட்சை செடி. அந்த மாதிரி யோசேப்பு கனித்தரும் திராட்சை செடி. அந்த மாதிரி நம்மை மாற்றுவார், நிச்சயமாக செய்வார். சோமல்லாம் அன்பு இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உண்மை சிநேகிதனாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஒருவேளை நீங்க இன்றைக்கு அவரை சிநேகிதா ஏற்றுக்கொள்ளனா கையை உயர்த்தி காண்பிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ஃப்ரெண்டா நான் மாற விரும்புகிறேன், ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் என்னை ஊழியக்காரனா அல்ல, என்னை நீங்க ஒரு நண்பனாக நினைத்து கனி கொடுக்கும்படியான கிருபைகளை, அதாவது பிதாவிடத்திலிருந்து கனி கொடுக்கும்படியான கிருபைகளை நீ செய்கிறீ. இப்பொழுதும் கூட தனிமையிலே, நண்பர்கள் இல்லாம, உறவினர்கள் இல்லாம, அம்மா அப்பா இல்லாம, பிள்ளைகள் இல்லாம அனாதையா இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீ சிநேகிதனா இருப்பீரார். வழி தப்பி போன பிள்ளைகளுக்கு நீ சிநேகிதனா இருப்பீரார். வாலிப பிள்ளைகளுக்கு விசேஷமாய் சிநேகிதனா இருப்பீரார். ஆண்டவரே, அவர்கள் இந்த உலகத்தோடு கூட, அந்த எனிமியாகி அந்த உலகத்தில் இருக்கிற அந்த நேரத்தை விட என் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற நேரம் மிகுதியாய் மாற்றி அமைத்து தரும்படியா நாங்களும் கூட
அநேக நேரம் நாங்கள் எங்கள் உலகத்தோடு இருக்கிறோம், ஆனா உம்மோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிற சிநேகத்தை எங்களுக்கு தார். அப்படி நாங்க இருக்கும் பொழுது, இருக்க முற்படுகிற பொழுது, நாங்கள் ஆரம்பிக்கிற பொழுது, எங்கள் வாழ்க்கையை உடனே இமீடியட்டாக அந்த இரவை மாற்றி அன்று முதல் ஒரு புதிய மாற்றத்தை எங்களிலே தாங்க. வேலை வாய்ப்பு, கல்வி, உயர்வு, மேன்மை எல்லாத்தையும் தந்து ஆசீர்வதி. எல்லா துதி கனமாகி உமக்கு சொல்லுவோம். இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதி. உலகம் எங்கும் எடுத்து செல்லுங்க. இதற்கு உதவியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் அந்த வீடு இயேசு கிறிஸ்துவின் சிநேகமுள்ள வீடாக அமைய உதவி செய்யும். இயேசு நேசிக்கிற குடும்பமாக மாறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.